படிக்க படிக்க எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அடடே நந்துவா, வாடா வா. ஆத்திர எல்லாரும் சவிக்குமா? என்ன நீ மாத்திரம் தனியா வர்ற? ருக்மிணி தேவியார் வரலையா? ஏண்டா இந்த பிரபஞ்சமே நோக்க அந்த பொண்ணு தானடா. அடே அதை ஏண்டா எடுத்துட்டு போற? அதை ஏண்டா எடுத்துட்டு போற? நந்து சொல்ல கேட்க மாட்டியா? குடுத்துறா குடுத்துறா. டே நந்து, என்னடா பண்ண சொல்ற? என்ன நம்பி உள்ள வர்ற கேஸ் எல்லாம் நேரா கம்பி என்றதுக்கு உள்ள போயிடுறதுகள். காலம்பரத்துல இருந்து நீயும் வரல. இந்த பாரு, பேங்க் அக்கவுண்ட் ஓடி, அதனாலதான் பாக்கெட்ல பீடி. புடி புடி. எப்ப பாரு பஞ்சபாட்டே பாடு. பஞ்சப்பாட்டு பாடாம கொஞ்சம் போடுறதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வெரோல் செடண்டன், சேஷாத்ரி வக்கீல், BABL. வெளியில சொன்னாங்க, கேட்டுதான் வரேன். சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அந்த காசை வெளியே போயிட கூடாதுங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் பாத்தியா? அத்தனை பொருளும் எனக்கு சொந்தம். 20 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் தவணை முறையில வாங்கி இருக்கிறேன், இந்த வீடு உட்பட. என் சீரியர், என் தோப்பரார் மண்டை போட்டதுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா இங்க பாத்தியாடா, இந்த புத்தகத்தெல்லாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அவர் காலத்துல பாவம் அவர் கேஸே எடுக்கல. என் காலத்துல புத்தகத்தை தொடவே இல்லை. சேஷு, நான் சொல்றத கேளு. உனக்கு இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் ஒத்து வராது. நேக்கு புரியுதுடா, ஆனா கோர்ட்டுக்கு புரியலையே. பேசாம என் கூட வீட்டுக்கு வா. பேஷண்டே போப்படாத. ஐயோ, எனக்கு ஒரு சிக்கல்டா. சிக்கலா? மிஸ்டர் நந்து, இந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல் விக்கல் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு ஆர்கியூ பண்ணாதான் டைட்டிலே நிக்கும். நிக்க வைக்கட்டுமா? வாட்ஸ் யுவர் சிக்கல்? ஒண்ணு இல்லடா, அம்மாவும் மாமாவும் அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு மாமாவோட பொண்ணு. மாமா பொண்ணு பாமா, அப்போ சிக்கல் தான். ஏண்டா நந்து, இவ்வளவு தூரம் நடக்கிற வரைக்கும் நீ வெறுமனையா இருந்த? ருக்குவை பத்தி நீ உங்க அம்மாட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? மெதுவா சொல்லிக்கலான் இருந்த. எப்போ கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமா? அதுக்கு தானே உன்ட்ட வந்திருக்கேன். குழந்தைய பெத்துக்குவா. சி, விளையாடாதடா. இந்த சிக்கல் இருந்து என்ன காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பாவுக்கு துரோகம். மிஸ்டர் நந்தகோபால், உங்க அம்மாவுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா? அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆஸ் a lawyer நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நெஞ்சு வலி வருமா வராதா? வரும். வெரி குட். நெக்ஸ்ட், அதிர்ச்சி தரக்கூடிய இந்த ருக்மிணி விஷயத்தை இப்போ உங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஆமே கரெக்ட்? கரெக்ட். நெக்ஸ்ட், உன்னுடைய மாமா அதாவது ஏழுமலை அவர்கள் உன்னை சின்ன வயசுல இருந்த இவ்வளவு பெரியவனா ஆளாக்கி படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு சொந்த வீடு கட்டி கொடுத்து அவருடைய சொந்த ஃபேக்டரியிலேயே மேனேஜரா வச்சிருக்கார். ஆமே கரெக்ட்? கரெக்ட். சோ இந்த 2 பாயிண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, 1 உங்க அம்மாவுடைய உயிருக்கு ஆபத்து, 2 உப்பிட்ட இடத்துக்கே நீ துரோகம் பண்ணவனா ஆயிடுற. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே நீ என்கிட்ட சொல்லி இருக்கிற. பை பை நந்து, பாமா உண்மையிலேயே உன்னை நேசிக்குதா? ஆமா, நான் இல்லன்னா அவளால தாங்கிக்கவே முடியாதாமா. எங்க அம்மா வேற நீதான் என் மருமகன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ்? அங்கதான் நீ மிஸ் பண்ணிட்ட. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா பாமா, மாமா, உங்க அம்மா 3 பேருடைய பொசிஷனுமே கவலைக்கிடம். சோ யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சைலண்ட். மௌனமா இருந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா உச்சிதம். வேற வழியே இல்லையடா. இருக்க நெஞ்சு வலி, தற்கொலை. நான் வரேன். பாய். விநாயக பெருமானே, எனக்காக நான் உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. என் பிரார்த்தனை எல்லாம் என் புள்ள நல்லா இருக்கணும் தான். எப்படியாவது அவன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்கவே. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சாதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். அழடே, என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? எப்போ ராத்திரி 9 மணிக்கு மேலதானே வருவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். என்னப்பா விஷயம்? சொல்லுடா கண்ணு. ஏமா, கல்யாணத்துல பெத்தவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லையா? உரிமையா? உனக்கு என்ன உரிமை வேணுங்கிற? நீங்க பாக்குற பொண்ணு எனக்கும் பிடிக்கணும் இல்ல? அம்மா, நெஞ்சு வலிக்குதாம்மா? கையடுறா. பாமா உனக்கு பிடிக்கலன்னு சொல்றியா? ஆமாமா. எதனால?
பாமா நல்ல பொண்ணுதாம்மா. ஆனா பாமாவை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா டேய், வேதனை தரணுங்கிற முடிவோட வந்துட்டே மீதி வைக்காம முழுசையும் சொல்லிடுறா. என் மேல ஒண்ணு தப்பு இல்லம்மா. நீங்க தான் அவசரப்பட்டு ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க. அவசரம் இல்லடா, ஆரம்ப காலத்துல இருந்தே யோசனை பண்ணி வச்சதுதான். அது இல்லம்மா, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கேன். டேய், உன் வயசுல ரொம்ப பேர் செய்யற தப்புதான்டா இது. ஆனா உனக்கும் மத்தவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெத்தவங்களால நீ வளர்ந்திருந்தா உன் இஷ்டப்படியே நடக்கலாம். ஆனா மத்தவங்களால வளர்ந்தப்போ உன் ஆசைகளை கட்டுப்படுத்துறதுதான் நல்லது. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கோம்மா. அதே சின்ன வயசுல இருந்துதான் பாமாவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாம்மா, அவ என்னையே நம்பிட்டு இருக்காம்மா. பாமாவும் உன்னையே தாண்டா நம்பிட்டு இருக்கா. அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டம்மா. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். காலையில சொல்லல? அம்மாம்மா, அவளுக்கு என்ன தவிர ஆதரவு யாருமே இல்லம்மா. பாவம்மா. இந்த வீட்டுக்கு வரும்போது நானும் ஆதரவு இல்லாம தாண்டா வந்தேன். அப்போ உங்க மாமா பாவப்பட்டாரே. அம்மா, அவ நாலன்னா உயிரே விட்டுருவாமா. இந்த கல்யாணம் நடக்கலன்னா நானும் பாமாவும் உயிரையே விட்டுருவோம். ஏம்மா, வேற வழியே இல்லையம்மா. இல்லடா, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். நீ சொல்றதை வச்சுதான் அந்த கிணத்து கயிறு வீட்டுக்குள்ளே வரும். ஐயோ, இது என்ன சேஷு? மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க, சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு வேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலையில நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு நாய். எப்படி சேஷு? உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல. அவன் தான் என்ன சிக்கல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல. ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துகுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிட, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பியே சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? என்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழயா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலயா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. பட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றான், அதுல என்ன? அடு அப்பா, ஏண்டா குடிக்க மாட்டீங்க போல இருக்க? அது சரி. ஆண்டாளு, கடையில மிச்சம் மீதி இருக்குதா? உங்க கண்ணுல கரையா அரிக்காம ஏங்க 2 வீட்டு சாமா வாங்க வேண்டாமா? 2 வீடா? நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு தானே. ஆமா, கல்யாண பொண்ணு நம்ம மக.
மாப்பிள்ளை என் தம்பி. எங்க பாமாவை காணோம்? இது வந்துட்டேம்மா. இதெல்லாம் என்னம்மா? எல்லாம் உனக்குதாம்மா. பாத்தியா, 2 பட்டு புடவை, 1 நலுங்குக்கு, 1 முகூர்த்தத்துக்கு, ஒவ்வொன்னு 2000 ரூபாய் ஆகுதுமா. எப்படிமா இருக்கு? அந்த நெக்லஸ், அந்த வைர அட்டிகை, கம்மல், வளையல் எல்லாம் பாமாவுக்கு தான். எல்லாம் பாமாவுக்கு போட்டு அலங்காரம் பண்ணுனா எப்படிங்க இருக்கும்? சாட்சாத் மகாலட்சுமி எதுக்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணாச்சே? என் பொண்ணுன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. சரி, நம்ம பொண்ணு. பொண்ணு ஐட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, தாலி உள்பட. தாலியா? அடுத்தது மாப்பிள்ளை ஐட்டம். இந்த சட்டை, பட்டு வேஷ்டி எல்லாத்தையும் என் தம்பிக்கு போட்டு பொண்ணையும் பக்கத்துல உட்கார வச்சு என் தம்பிய மாப்பிள்ளை குரத்துல பார்த்தா கன்றாவியா இருக்கும். பாக்கத்தானே போற இன்னும் 1 வாரத்துல. 1 வாரத்திலயா? நாளைக்கு ஐயரை வர சொல்லிருக்கேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். எல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கணும். யாரும் ஒண்ணு தொடக்கூடாது. எல்லாத்தையும் நானே கொண்டு போய் வச்சு பீரோவுல பூட்ட போறேன். நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால நான் தாலிக்கேரே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்களை பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா, நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா, இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போனவன் மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்குலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க வரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. கட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கிறா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த பாடே வைக்கோல் சேஷு சரிதான்டா. இதுல துணி இருக்குது, மாப்பிள்ளையை ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துடுற போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறிய. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோல, உன் ஆன வாய மூடண்டா. வாயண்டா. கலைக்கு வேற போயிடுச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டான். மாப்பிள முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் எப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தார நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா பரப்படுங்க பரப்படுங்க. டேய், இதெல்லாம் எடுத்துக்கடா. நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் சதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உட்காரங்கோ விராஜேத் சர்வ விக்னோப மான்பதே ஏகவீருணேசுதே ஸ்ரேசிகா மத்கலாமத்குஜேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான் வந்தே சபதாத் சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? யாரு? அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜரமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது? பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? முடிஞ்சிடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். ஐயோ, பகவான் சாத்திரத்தை பால் நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார்,
அப்புறம் நீ என்னடே? டேய் சேஷு, நீ பேசாம இருக்க மாட்டே? நீங்க படிங்க சுவாமி. யார சொல்லுங்க? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொன்னேன். என்ன பொறுக்க போறடா? படிக்கணும்னா படிங்க. வா பாட்டி, வாங்க ருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே, ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா, சீக்கிரமா போய் சுத்திட்டு வரோம். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. சுவாமி, ருக்மிணி, மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறதை விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தியே. சரவாத்தியம் சரவாத்தியம், ஏன்னா வந்து பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா தலையை கட்டுற. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்கு தான் எவகண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவகண்டமே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. 9 சுத்து சுத்திட்டு வர்றதுக்குள்ளர காலெல்லாம் ஓஞ்சி போச்சேடி அம்மா. அதாவது வந்து பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்து சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி, நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப 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 அபூர்வம் அபூர்வம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடாம் போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா, சுத்திட்டு வருவோம். முக்கியமான சுத்து, கடைசி சுத்து. தீர்க்க சுமங்கலியாயிரம்மா. ராஜா, என்னடா இது? சீக்கிரம் புறப்படுங்க. சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்காந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ? நான் குருக்கள்ல கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்து முடிச்சதா? எல்லாம் முடிச்சதுடாப்பா. ஏண்டாப்பா, அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க?
சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு. என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. எல்லாத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே.